மாலாக்கா என்ன பின்னால போய் உட்காந்துட்டீங்க? இருக்கட்டும் இருக்கட்டும். நீங்கள் கிட்ட உட்காந்தீங்கன்னா நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டே வருவேன். இந்த முக்காடு முனியம்மா கூட உட்கார வச்சிட்டீங்களே. என்னட்டி இப்படி சொல்லுதே? நானும் நல்லா ஜாலியாக பேசுவேன் டி. நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னு தெரியாதாக்கும். என்ன தெரியும் உனக்கு? நான் எப்படி பேசுவேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான் தினம் உங்கள் கூட தானே குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கோம். ஆமா, நீ என்னைக்கு என் கூட வந்து குப்பையை கொட்டுன? நானே குப்பையை கொட்ட போக மாட்டேன், என் மகன்கிட்ட கொடுத்து அனுப்புவேன். நீ வந்து என் கூட குப்பையை கொட்டுனேங்க. இது எப்போ நம்புற மாதிரி தெரியலையே. ஏ கடவுளே, அது சும்மா பேச்சுக்கு சொல்கிறது. உடனே அதையே நிற்காதீங்கம்மா, பெசாட்டுக்கு இருங்க. இதுக்கு தான் சொன்னேன் உங்கள் கூட போய் உட்காந்துருக்கனேன்னு. எரிச்சலாக இருக்குது. ஏ ராதா, சும்மா வரமாட்டியா? போகிற வரைக்கும் கலகலன்னு பேசிக்கிட்டே போகலான்னு பார்த்தேன். அது இவளுக்கு பொறுக்க மாட்டேக்கே. மாலாக்கா, நான் சரியான வழியில தான் போகிறேனா? ஆ ஆ, போ போ. என்ன டி, உங்கள் வீட்டில் போய் உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் பார்க்க போகிறேன்னு உனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையா? ஒரு மாதிரி இருக்கே. எப்படிக்கா சந்தோஷப்பட முடியும்? நீ வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு என்னை விரட்டி விட்டாங்க. நான் அங்கே தான் போகிறேன். எனக்கு பயமாக இருக்குக்கா. கவலைப்படாத டி, உன் மூஞ்ச பார்த்தோன்னே அவங்களுக்கு கோவம்லாம் பறந்து போயிடும். அதெல்லாம் அவங்க மாற மாட்டாங்கக்கா. ஏதோ நீங்கள் சொல்லுதீங்களேன்னு கூட வாரேன். அங்கே வந்து பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பேசியே மனசை மாற்றிடலாம், நீ கவலைப்படாத. ஆமாம் மருமோளே, லட்சுமி சொல்கிறது கரெக்டு தான். எப்படியாட்டு பேசி கீசி மனசை மாற்றி உன்னையும் சேர்த்து வச்சுட்டு தான் போகணும். நல்லா சேர்த்து வச்சுக்க போங்க. எனக்கு இங்கே பக்கு பக்குன்னு இருக்கு. ஏட்டி ஒத்த ரோசா, அதை என் மங்கம்மா சொல்லுதல்ல, கேளு. பயிறு லேசா பசிக்கிற மாதிரி இருக்கு. பக்கத்தில் காப்பி கடை ஒன்றும் இல்லையோ? இப்போ தானே காப்பி கடை தாண்டி போச்சு, பார்க்கலையோ? தாண்டிட்டாக்கும் பார்த்து சொல்லியிருக்கலாம்ல. நான் எதுக்கு சொல்லணும்? என்னட்டி நான் எதுக்கு சொல்லணும்னு கேட்க, ஒரு காப்பி கீப்பி குடிச்சிட்டு போகலாம்ல. மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். மத்தியானம் சாப்பிட்டுட்டு தானே அப்படியே கிளம்பி வந்தீங்க. அதுக்குள்ளே என்ன காப்பி? 5 மணிக்கு தான் காப்பி, அது வரை கிடையாது. மாலாக்கா, நீங்கள் சொன்ன ஊர் வரப்போகுது. ஆமாட்டி, அதான் எனக்கு நல்லா தெரியுமே. அப்பனா இதுதான் மாலா ஊரா? ஆமாம் ஆமாம், இந்த ஊர் தான். பார்க்க நல்ல பச்சை பசேல்னு சூப்பராக இருக்கே. ஊர் நல்லா தான் இருக்கு. நம்ம எங்கே தங்க போகிறோம்? தங்கணுமா? நம்ம என்ன தங்கையா வந்திருக்கோம்? இவங்க வீட்டில் போய் உங்கள் அப்பா அம்மாவை பார்த்து பேசிட்டு ஊருக்கு போக போகிறோம். தங்குறதுக்கெல்லாம் ஒன்றும் வரல. தங்கலையா? ஒரு 2-3 நாள் தங்கி இங்கே வேலையை முடிச்சுட்டு போகணுன்னு தானே வந்தேன். வீட்டில் போய் சோறு பொங்க போட்டுருவாளுங்க போலையே. சோறு பொங்க கறி வலிக்குன்னு தினம் வீட்டில் சோறு பொங்கி பாருங்கம்மா, அப்போ தான் தெரியும் உங்களுக்கெல்லாம். ஆமாம் ஆமாம், நாங்கள்லாம் தினம் வீட்டில் சோறு பொங்கல் 3 நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுதோம். உங்களுக்கெல்லாம் மாமியார் இருக்காங்கல்லம்மா சேவை பண்ணுறதுக்கு. நீங்கள் பாட்டுக்கு சோஃபாவில் காலை கையை நீட்டிக்கிட்டு ரிமோட்டை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிடுவீங்க. மாமியார் கொண்டு வந்து சாப்பாடு தட்டில் நீட்டுவாங்க. எங்களுக்கெல்லாம் அப்படியா? ஆமாம், மாமியார் அப்படியே சோஃபாவில் வந்து சாப்பாடை கையில் தட்டை வச்சுக்கிட்டு நீட்டுனாங்க. வந்து இவங்க பார்த்தாங்க. ஆமாம், அப்படித்தான் கொண்டு வந்து தட்டை நீட்டுவாங்க. உனக்கு உங்கள் மாமியார் செய்வாங்க, மாலாக்கு அவங்க மாமியார் செய்வாங்க, சிம்மரனுக்கு அவங்க மாமியார் செய்வாங்க. எனக்கு அப்படியாம்மா? அந்த மொட்டை முனியம்மா ஊருக்கு வந்தால் தான் உண்டு. அது வந்தாலும் அதுக்கு நான் தான் சோறு பொங்கி போடணும். அது என்னைக்கு எனக்கு சோறு பொங்கி போட்டுச்சு? ஒரு நாள் ஒரு ரசம் ஊற்றி கூட சோறு கொடுத்தது கிடையாது. என்னைய செய்யின்னு உயிரை வேணா வாங்கும். அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து பார்த்த மாதிரி சொல்லக்கூடாது. இங்கே வீட்டில் எங்கே என்ன நடக்குன்னு தெரியுமா? யார் வேலை செய்தா, யார் சோறு பொங்குதோ, யார் குழம்பு வைக்கான்னு வந்து பார்த்த மாதிரி சொல்லாதீங்க. எல்லா வேலையும் எங்கள் வீட்டில் நான் தான் செய்வேன். தெரியுமா? எனக்கு தெரியும் எப்படி நீங்களாம் வேலை செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். நல்லா போய் பெட்ரூமில் படுத்துக்கிட்டு கதவை மூடிக்கிடுவீங்க. 11 மணி வரைக்கும் நல்லா தூங்க வேண்டியது. அப்புறம் எந்திரிச்சு காப்பியை கொண்டா சோத்தை கொண்டான்னு கேட்க வேண்டியது. ஐயோ கடவுளே, இந்த மெண்டல்கிட்ட பேச முடியாது. அதுக்கு பெசாட்டுக்கு இருந்துடலாம். என்ன டீ, ஊர் வந்துட்டு நீங்க இன்னும் வண்டி நிற்கல? இந்த நிப்பாட்ட போகிறேன். சரி, ஊர் வந்துட்டுன்னா எல்லாரும் மொத்தமாக போய் நிற்க வேண்டாம் சரியா? ஒரு 2-3 பேர் மட்டும் போவோம். மற்ற ஆட்கள்லாம் அவங்களுக்குள்ள ஒரு மரத்தடியில் எங்கனையாவது உட்காந்துருங்க. பிறகு வந்து பேசிக்கிடுவோம். நான் வரேன், நான் வந்தேன்னு நல்லா பேசுவேன். லட்சுமி அக்கா, இவங்களை கூட்டிகிட்டு போனால் காரியத்தை கெடுத்துருவாங்க. இவங்க இங்கேயே இருக்கட்டும், நம்ம போவோம். என்ன எப்போ பார்த்தாலும் என்னைய குறை சொல்லிக்கிட்டே இருக்கே? நீங்கள் மரத்தடியில் ரெஸ்ட் எடுங்க ராதாக்கா. ரொம்ப நேரம் ஆயிட்டுல, களைச்சி போயிருப்பீங்க. ஒரு காப்பி கிப்பியை வாங்கி குடிச்சிட்டு பெசாட்டுக்கு உட்காந்து ஜாலியாக இருங்க. நாங்கள் போய் பேசிட்டு வந்துருதோம். அங்கே எப்படியும் அடிதடியாகவும் சண்டையாகவும். பிறகு நீங்கள் வேற உள்ளே வந்து மாட்டிக்கிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் சொல்லுதேன். நல்லா சாப்பிட்டு வச்சு இருங்கக்கா. அப்படி சொல்லுதியோ? சரி சரி, அப்பனா நான் இருந்துக்கிடுதேன். நீங்கள் போயிட்டு வாங்க.
நான் வரமுட்டி, நான் மாமியார் இல்லை, நான் கூட வரணும். நானும் வருவேன். என் மங்கம்மா எங்க போனாலும் நான் துணைக்கு வருவேன். வேண்டாம் முருகேசா, நீ வர வேண்டாம். நீ பெசாட்டுக்கு இரு. நான் லட்சுமி நெட்டச்சி மாலா 4 பேர் மட்டும் போகிறோம். நீங்கள் எல்லாம் இங்கே உட்காந்துருங்க, சரியா? முதல்ல போய் பேசி பார்த்துட்டு வருவோம். என்ன சொல்லுதாக என்னன்னு பார்த்துட்டு இவங்களெல்லாம் கூப்பிடுவோம். ஆ சரி சரி. என்னமோ செய்ய போகிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது. ஒன்றும் ஆகாது, டேக் இட் ஈஸி. ஈஸி தூசிங்க, எங்கள் அம்மாட்ட பேசி பாரு, அப்போ தெரியும் உனக்கு. நான் வந்து பேசட்டா? ஏம்மா வேண்டாம் தாயே, நீ இந்த கூட்டத்தை பார்த்துட்டு பேசாட்டுக்கு இரு, நாங்கள் போய் பேசிட்டு வாரோம். என்ன டீ மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்க? இங்கே நல்லா ஜாலியாக இருக்கு ராதா ஆண்டி, நீங்களும் வாரீங்களா? எனக்கு வரணும்னு தான் ஆசையாக இருக்கு, ஆனால் எப்படி ஏற? நான் ஏறி வந்தோம்ல, காலை தூக்கி போட்டு மேலே ஏறி அதே மாதிரி வாங்க. ஆமாம் அப்படியே வரலான்னு இரு வாரேன். ராதா அவ சொல்லுதானே நீ பாட்டுக்கு மரத்தில் ஏறாத, ஏறி சேலைக்குள்ளே கிழிச்சிட்டேன்னு வச்சுக்கோயே, மாத்துறதுக்கு சேலை கூட கிடையாது, அந்த மணிக்கே உட்காந்துக்கிட்டு இருக்கணும், பார்த்துக்கோ. ஆமாம் செல்வி, அதுவும் சரிதான், ஆனால் மேலே ஏறணும்னு ஆசையாக இருக்கே. நீ என்னைக்கு சொன்ன கேட்ட, எனக்கெல்லாம் தெரியாதுப்பா, என்கிட்ட வந்துடாத. ஏட்டி ஒழுங்க உட்காருங்க டீ. ஒழுங்கா உட்காரணுமா? ஏன் ஒரு இடத்துல காலு உட்காராதோ? நீங்க என்ன பள்ளிக்கூடத்து வாத்தியாரா? கம்பு வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கீரு, பெசாட்டுக்கு இருங்க. உங்க 3 பேரையும் பார்த்துக்கிட சொல்லி தானே என்னைய விட்டுட்டு போயிருக்காங்க. அப்ப நான் பார்க்கத்தான் செய்வேன். உங்களை பார்க்கவே ஒரு ஆள் வேணும், இல்லைன்னா எவனாவது கடத்திட்டு போய் கிட்னியை தோண்டிடுவான். நீங்க எங்களை பார்க்க போறீரோ? கையில கட்டை வச்சிருக்கேன் பத்தியா, மண்டையை உடைச்சிருவேன். அது ஏதோ அசந்த நேரத்துல ஒரு நாள் நடந்து போயிட்டு உடனே அதையே சொல்லிக்கிட்டு இருப்பியோ? இன்னுமே எவனாவது என் கிட்ட வரட்டும், கட்டையை கொண்டு மண்டையை உடைச்சிருந்தேன். வயசான காலத்துல பெசாட்டுக்கு வீட்டுல கிடக்கலாம்ல, எதுக்கு அங்கே இங்கேயும் அலையுதீரு? ஏட்டி குந்தாணி, நான் எங்க வேணாலும் அலைவேன், நீ பெசாட்டுக்கு இரு. ஏன் 2 பேரும் சண்டை போடாதீங்க. நானே சண்டை போட்டேன், இந்த கிழவனாரு தான் முதல்ல சண்டை போடுதாரு. அடியே கிழவன்னு காயத்தை கட்டி மரத்துல தலையில தொங்க விட்டுருவேன். ஐ ஜாலி, சூப்பராக இருக்கும். தாத்தா ப்ளீஸ் தொங்க விடுங்க. ராதா ஆண்டி எப்படி தொங்குதாங்க நானும் பார்க்கேன். எங்க வந்தாலும் ஆளாளுக்கு நம்மகிட்டே வம்பளுக்காகம்மா, பெசாட்டுக்கு போய் உட்காருவோம், இவங்க யார்கிட்டையும் பேசக்கூடாது. யோ தாத்தா, எங்களை பார்த்துக்கிட்ட சொல்லி தானே உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க, ஒரு காப்பி கிப்பி வாங்கி தரலாம்ல? மணிதான் 5 ஆக போதில்ல, காப்பி வாங்கி தராம சும்மா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீரு. இதான் நீங்க எங்களை பார்த்துக்கிட்ட லட்சணமா? உனக்கு காப்பி வேணும்னா நீ போய் வாங்கி குடி, துட்டு செலவழிக்க கறி வலிக்கும். நான் என்ன எனக்காண்டியே வந்திருக்கேன், மாலா காண்டி தானே வந்திருக்கோம், அப்ப அவ தானே துட்டு செலவழிக்கணும். ஏட்டி ஒரு காப்பி குடிக்க 10 ரூபா கூடயே உன்ட்ட இல்ல? போய் குடி. நான் எதுக்கு 10 ரூபா கொண்டு வரணும்? நான் துட்டெல்லாம் கொண்டு வரலப்பா, நான் சும்மா தான் வெறுங்கையை வீசிக்கிட்டு வந்தேன். நீ எல்லாம் என்னத்துக்கு உயிரோட இருக்க? யோ கிழவா, போன போதே நாளைக்கு சாவு போற மாதிரி இருக்கிறே, சரி நாளைக்கு செத்து கிடட்டும்னு விட்டு வச்சிருக்கேன், இல்லைன்னா இன்னைக்கே போட்டு தள்ளிடுவேன் பார்த்துக்கோரும். போட்டி குந்தாணி. நானும் போன போதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போறீரு. ச்சே, மரத்தடியில் வந்து உட்கார்ந்துருக்கோம், ஒரு பொழுது போக மாட்டேக்கேன்னு நினச்சேன். நல்ல வேலை, ராதாவை கூட்டிகிட்டு வந்தோம், நல்ல பொழுது போதுப்பா. இவ போடுற சண்டையை பார்த்தாலே போதும், நம்மளுக்கு ஒரு நாள் இல்லை 10 நாள் கூட ஒரு நிமிஷத்தில் ஓடியே போயிடும். ஏட்டி மூஞ்சுக்கு முன்னால வந்து நிக்காத, தூரப்போ. ஒரு காப்பி வாங்கி தர துப்பில்ல, இவரெல்லாம் பேச வந்துட்டாரு. வாசி காப்பிக்கு அலையுதியே, உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இல்லை, இப்போ என்ன? அதானே, பிரியா கொடுத்தா நீ பினாயில கூட குடிப்பியே. ஆமா, இவர் இலவசமா கொடுத்தா எதையும் வாங்க மாட்டாரு, அப்படியே வேண்டான்னு சொல்லிட்டு கையை கட்டிக்கிட்டு போயிருவாரு. ஐயோ சண்டை போடாதீங்க ராதா ஆண்டி, காப்பி தானே வேணும், நான் வாங்கி தரேன். இது முதலே சொல்லியிருந்த அந்த சண்டைலாம் தேவையா? ஒழுங்கு இறங்கி வந்து காப்பி வாங்கி கொடு. அந்த ஒரு டீ கடை இருக்கு பாருங்க, என் பேரை சொல்லி காப்பி வாங்கி குடிங்க போங்க. இது என்ன உங்க ஊரு நினைச்சியா? உன் பேரை சொல்லி காப்பி வாங்கி கொடுக்கறதுக்கு? இது மாலா ஊரு, இங்கெல்லாம் வாங்கி குடிக்க முடியாது, நீ வந்து வாங்கி கொடு. சை, ஒரு காப்பிக்கு இப்படி பேயா அலையுதாளே. சரி, ஊருக்கு போகும்போது ஒரு டெட்பாடியை தூக்கிட்டு தான் போறோம், அது எந்த டெட்பாடின்னு தான் தெரியல. சை, காலையில பல்லு தேய்க்கலையாட்டி, வாய் இந்த நாத்த நாறுது. பல்லு தேய்ச்சி ஒரு 3 மாசம் தான் ஆச்சு. பூ தூர போட்டி குந்தாணி. போக முடியாது, இங்கதான் நிப்பேன். என்ன சண்டைக்கு வரீரு?
ஐயோ ராதா ஆண்டி, வாங்க வாங்க, சண்டை போடாதீங்க, என் கூட வாங்க, நானே கூட்டிட்டு போய் உங்களுக்கு காப்பி வடை எல்லாம் வாங்கி தரேன். எனக்கு தெரியும் சிம்ரன் தங்கம், நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை. சரி சரி, எல்லாரும் வாங்க, காப்பி வாங்கி தரேன். செல்வி ஆண்டி வாங்க. இந்த ஊர்ல ஒரே ஒரு காப்பி கடை தான் இருக்கு, அதுவும் லீவ் இன்னைக்கு, கடையே கிடையாது, பெசாட்டுக்கு இருங்க. என்னது, காப்பி கடை இல்லையா? ஹோய், அப்படி போடு போடு போடு, அசத்தி போடு கண்ணாலே. மாலா, இதான் உன் வீடா? என் வீடு இல்லைக்கா, எங்கள் அம்மா அப்பா வீடு. எல்லாம் ஒண்ணுதானே டி? எல்லாம் ஒன்றுன்னா நான் ஏன்க்கா வெளியே நிற்கேன்? கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரம்தான். இவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு தான் அங்கே வந்து கிடைக்கியாக்கும். ஏக்கா எனக்கு பயமாக இருக்குக்கா, நம்ம இப்படியே திரும்பி போயிடுவோம். பயந்தின்னா உங்கள் அம்மா அப்பா கூட சேர முடியாது, சரியா? அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கேன்னு நினச்சிட்டு வா. ஆமாம் மருமோளே, லட்சுமி சொல்கிறது கேளு. இத்தனை வருஷத்தில் உங்கள் அம்மா அப்பாவுக்கு கோவம்லாம் பறந்து போயிருக்கும். சரி, நடக்கிறது நடக்கட்டும். அடியே நெட்டச்சி, பின்னால போய் நின்றுக்கிட்டு இருக்க, இங்கே வந்து காலிங் பெல் அடிச்சு விடு, உனக்கு தானே எட்டும். காலிங் பில் அடிக்கதான் என்னையும் கூட்டிகிட்டு வந்தீங்களாக்கும். என்ன ஆள் ஒருத்தரையும் காணும். இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, வீட்டில் எங்கனையாவது உட்காந்துருப்பாங்க. வரட்டும் வரட்டும். யார் வேணும்? ஏம்மா, நாங்கள் பக்கத்து ஊர்லேருந்து வந்திருக்கோம்மா. எதுவும் கோயில் கொடையா, நன்கொடை வேணுமா? அதெல்லாம் வேண்டாம்மா, நான் மாலா மாமியார். மாலாவா? அது யாருன்னு எனக்கு தெரியாது, அவ மாமியார் எப்படி எனக்கு தெரியும்? ஏம்மா, உங்கள் பிள்ளை இருக்கால்ல மாலா, அவளுக்கு மாமியார் நான். பிள்ளையா? எனக்கு அப்படி ஒரு பிள்ளையே இல்லையே. ஏக்கா, நீங்கள் கோமதி அக்கா தானே? ஆமாம், நான் கோமதி தான். உங்கள் மக மாலா ஊரில் இருந்தால் நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம். எனக்கு மவளே இல்லைங்க, நீ மவா ஊரில் இருந்து வந்தேங்க. எனக்கு 2 மகன்தான், மூத்தவன் வெளியூரில் இருக்கான், இளையவன் தான் இங்கே இருக்கான். ஏக்கா அவங்க தான் என்னைய வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லுதம்ல, நீங்கள் மறுபடியும் என் பேரை சொல்லாதீங்கக்கா. நீ என்னத்துக்கு பின்னால் ஒளிஞ்சு கிடக்க? இங்கிட்டு வா. வேண்டாம், நான் இருக்கிறதே அவங்களுக்கு தெரிய வேண்டாம். பெத்த தாயை பார்க்க வந்துட்டு இப்படி ஒளிஞ்சு நிற்கலாமா? பிள்ளை செத்துட்டான்னு சொல்லுதாங்க, நான் எப்படிக்கா அவங்கள போய் பார்க்க முடியும்? எந்த தாயாக இருந்தாலும் பிள்ளை முகத்தை பார்த்தா இலகிடுவாங்க. நீங்கிட்டு வந்து முன்னால் நெல்லு. வேண்டாம், நான் வரமாட்டேன். வரப்போறிய இல்லையப்போ? ஏக்க, உங்கள் மக மாலை அந்த பின்னால் நிற்கா பாருங்க. ஏம்மா, இவ என் மாவா இல்லை, கூட்டிகிட்டு கிளம்புங்க. ஏம்மா, என் மேலே உனக்கு இன்னும் கோபம் குறையவே இல்லையாம்மா? ஓடு கழிட்டு எனக்கு என்ன பேச்சு? நீ யாருன்னு எனக்கு தெரியாது, இடத்த காலி பண்ணு. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஏன் இப்படிலாம் பேசுதீங்க? ஏம்மா, யாரு இவங்கெல்லாம்? நாங்கள் உன் தங்கச்சிக்கு ஃப்ரெண்ட்ஸு. தங்கச்சியா? அப்படி யாரும் எனக்கு இல்லையே. எனக்கு ஒரு அண்ணன் மட்டும்தான் உண்டு, வெளியூர்ல இருக்கான், கல்யாணம் கட்டி கொடுத்தாச்சு. எப்பா, என்ன இருந்தாலும் இப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா, உன் வீட்டு பிள்ளை தானே வா. ஓடி போனவள எங்க வீட்டு பிள்ளை கிடையாது. அவ எதுக்கு திரும்பி வந்திருக்கா? சொத்து எதுவும் வேணுமோ? அதெல்லாம் ஒத்த பைசா கொடுக்க முடியாது. இடத்த காலி பண்ணுங்க. உங்கள் சொத்து யாருக்கு வேணும்? அந்த பிள்ளை அப்பா அம்மாவை நினச்சி அழுதுகிட்டே இருக்கு. அதனால தான் சரி ஒரு தடவை பார்த்துட்டு போமேன்னு வந்தோம். பார்த்தாச்சுல, இடத்த காலி பண்ணுங்க. இல்லை, நீ என்னத்துக்கு இவளுகளுக்கு சரிக்கு சமமாக நின்று பேசிக்கிட்டு இருக்க? நீ போ, உள்ள போ. சரிம்மா, சீக்கிரம் பேசி அனுப்பி விட்டுட்டு வாங்க. சரியில்ல, வாரேன் போ. சொத்துல ஒத்த பைசா கூட கொடுக்க முடியாதுன்னு. நான் பார்த்துக்கிட்டதே மவனே, நீ உள்ள போ. ஏம்மா, உனக்கு பிடிக்காம தான் நான் கல்யாணம் கட்டிக்கிட்டேம்மா. அதுக்குன்னு 12 வருஷமாவாம்மா என் கூட பேசாமல் இருப்பேன். 100 வருஷம் கூட பேசாமல் இருப்பேன். இடத்த காலி பண்ணு. நான் என்னம்மா பாவம் செஞ்சேன்? பொத்தி பொத்தி மகாராணி மாதிரி பார்த்து வளர்த்தமே. உங்கள் அப்பா உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தாரு, கொஞ்சமாட்ட அதை நினச்சியா? எவனோ ஒரு காவலி பைய கூட ஓடி போயிட்டல்ல. ஏம்மா, அப்படிலாம் பேசாதீங்கம்மா, என் பிள்ளை நல்ல பிள்ளை, இவளை நல்லா பார்த்துக்கிடுவான். இத்தா தண்டிக்கு வீட்டை விட்டுட்டு போய் தெருவில் போய் கிடக்க, போய் அப்படியே கிடப்போ. எங்களுக்கும் சொந்த வீடு இருக்குமா, இவ்வளோ பெருசு இல்லைனாலும் எங்கிட்டையும் ஒரு சொந்த வீடு இருக்குது. என் மருமகளை நான் என் மாவ மாதிரி பார்த்துக்கிடுவேன். நாங்கள் நல்லா தான் அவளை வச்சுருக்கோம். ஏதோ அம்மா அப்பான்னு நினச்சிக்கிட்டே இருக்காளேன்னு பார்க்க கூட்டிகிட்டு வந்தேன். பார்த்தாச்சுல்ல, இடத்த காலி பண்ணுங்க. அது முடியாது, நீங்கள் அவளை ஏற்றுக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். இங்கே இருந்து என்ன செய்ய போறீங்க? கிளம்புங்க. ஏம்மா, என்னைய மன்னிச்சிருமா. எந்திரி எந்திரி, யாரோ ஒருத்தி என் காலில் வந்து எதுக்கு விழுந்துக்கிட்டு இருக்க? தூரப்போ. போக மாட்டேம்மா, நான் இங்கே தான் இருப்பேன். நான் போக மாட்டேன், என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. நேற்று வந்தவங்க உனக்கு பெருசாக போயிட்டாங்கல்ல, அவங்க கூடயே இரு, என்கிட்ட வராத, தூரப்போ. ஏம்மா, பெத்த தாய்க்கு மனசு இப்படியாம்மா இருக்கும்? பிள்ளை காலில் விழுந்து கெஞ்சுது, அவங்க பாட்டுக்கு நிற்காங்களே. எந்திரி எந்திரி, தூரப்போ.
மருமோளே எந்திரிச்சு வா. பெத்த தாயா இருந்தாலும் இப்படி கல்லு மனசா இருக்கிற அம்மாட்ட நீ இருக்க வேண்டாம். நீ வா, நம்ம போவோம். ஏத்தே, இது எங்க அம்மாத்தே. இருக்கட்டும், நீ வா, நம்ம போவோம். கிளம்புங்க கிளம்புங்க. கிளம்ப முடியாது, இந்த ஊரில் தான் இருப்போம். மாலாக்காவும் உங்கள் கூட சேர்த்து வைக்காம நாங்கள் போக மாட்டோம். ஊர்ல வேற வேலை வெட்டியெல்லாம் இல்லையா? இங்க ரோட்ல தான் கிடக்கணும். உங்களுக்கு தங்குறதுக்கு கூட யாரும் இடம் கொடுக்க மாட்டாங்க. யாரும் இடம் கொடுக்க வேண்டாம்க்கா, நாங்க ரோட்லயே தங்கிக்கிடுவோம். மாலாவை நீங்க ஏத்துக்கிற வரைக்கும் நாங்க இங்கே தான் இருப்போம். என்னமும் செய்யுங்க, நான் போறேன். ஏம்மா போகாதம்மா. இவளை பார்த்த உடனே மனசு கரைஞ்சிரும் போலயே. நம்ம உள்ள போயிருவோம். என்னட்டி இது இவ்வளவு நேரம் ஆயிட்டு, இருட்ட போது, போன ஆட்கள் இன்னும் காணும். என்ன நடந்துச்சோ என்னமோ ஒன்றும் தெரியலையே. என்ன நடந்தா என்ன? இந்த ஊர்ல ஒரு பச்சை தண்ணிக்கு கூட வழி இல்லாம கிடக்கு. காப்பி குடிச்சிடலான்னு பார்த்தேன், அதுக்கும் வழி இல்லை. சரி, ஊருக்கு தானே போறோம். போற வழிக்கு புரோட்டா எதுவும் வாங்கி தாங்கம்மா. 4 புரோட்டாவும் 2 ஆம்லேட்டும் தின்னாதான் கொஞ்சம் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். இல்லைன்னா வீட்டுக்கு போனா தூக்கமே வராது. இங்க போன ஆட்கள் இன்னும் காணுமேன்னு கவலையா உட்கார்ந்துகிட்டு இருக்கு. உனக்கு புரோட்டா கேட்கும். புரோட்டா யோ கிழவனாரே, இப்போ உங்ககிட்ட யாரு கேட்டா? புரோட்டா வேணும்னு உங்ககிட்டயே கேட்டேன். நீங்களே துட்டு கொடுத்து வாங்கி தர போறீரு? நான் நல்லவனுக்கு நல்லவன், பொல்லாதவனுக்கு பொல்லாதவன். ஏற்கனவே பசியில காது அடைச்சு போய் கிடக்கு. இதுல இந்த சினிமா பட டைலாக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீரும். பெசாட்டுக்கு இருங்க, இல்லைன்னா மண்டையை பிளந்துருவேன். அந்த வந்துட்டாங்க எல்லாரும். வந்துட்டீங்களா? போன கறி என்னாச்சு? மாலாவை உங்க வீட்டில் விட்டாச்சா? அவங்க வீட்டில் விட்டாச்சுன்னா இது யாரு? மாலாக்காவோட பேயா? என்னாச்சுக்கா? அவங்க அம்மா ஒரே பிடிவாதமா நிக்காக. ஓடி போனவளை வீட்டுக்குள்ள சேர்க்க முடியாது, தூர போங்கங்காக. இதில் அவங்க அண்ணங்கார வேற வந்துக்கிட்டான். வந்துக்கிட்டு சொத்துல பங்கு கேப்பியா, இங்கெல்லாம் வந்துடாதேங்க. என்னதான் செய்ய போறாங்கன்னு தெரியல. சொத்தை பிடுங்க தான் வந்திருக்கோன்னு நினச்சிக்கிட்டாங்கக்கா. அதான் இப்படிலாம் பேசுதாங்க. அவங்க அண்ணனுக்கு சொத்தை எல்லாத்தையும் ஆட்டையை போடணும்னு நினச்சிருப்பான் போல. இவங்க சொத்துல என் மருமகளுக்கு எதுக்கு? நான் இருக்கும்போது மாலாக்கா ஏன் கஷ்டப்படணும்? நான் தான் கோடி கோடியாக சொத்து வச்சிருக்கோம்ல. இவங்க வீட்டை மாதிரி ஒரு 10 வீடு வாங்கி கொடுத்துருவேன் மாலாக்காக்கு. ஏம்மா நீ பெசாட்டுக்கு இரு தாயே. 10 வீடு 10 பங்களா வாங்கி கொடுத்தாலும் ஒரு தாய் பாசத்துக்கு இணையாகுமா? முடிவா என்னதான் சொல்லுதாக? முடிவா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்பனா அப்படியே ஊரை பார்த்து கிளம்ப வேண்டியதானே? உங்கள் பிள்ளையை ஏற்றுக்கிடுற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம்னு சொல்லி சவால் விட்டுட்டு வந்திருக்கோம். என்னது இங்கேயா? இங்கெல்லாம் இருக்க முடியாது. இங்க ஒரு டீ கடை கூட இல்ல. பிற ராத்திரி சோத்துக்கு என்ன செய்ய? ஏ அம்மா, சோறு சோறு சோறுன்னு ஏம்மா இப்படி அலையுதீங்க? பிற சோறு திங்க வேண்டாமா? ஏம்மா, எந்த வீட்லயாவது பிச்சை எடுத்தாது உனக்கு ஒரு வாய் சோறு வாங்கி கொடுத்துருதம்மா. பேசாம இரு. அப்பனா சரி. மாலா, நீ கவலைப்படாத. நாளைக்கு போய் அவங்கள பார்த்து பேசுவோம். நீங்கள் எல்லாரும் கவனிச்சிங்களா? மாலாக்கா அவங்க அம்மா காலில் விழுந்தாங்கல்ல, அப்போ அவங்க அம்மா கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துச்சு தெரியுமா? அப்படியாட்டி? அதை நான் கவனிக்கலையே. நான் நல்லா பார்த்தேன்க்கா. அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வடிஞ்சுது. அதுக்கு பிறகு அவங்க மாலாக்கா எந்திரிச்ச உடனே டக்குன்னு நிறுத்திட்டாங்க, அழலை. அப்படியாட்டி? எங்க அம்மா அழுதாங்களாக்கும்? ஆமாம், சொறு சொறுன்னு கண்ணீர் வடிஞ்சதில்ல, நான் பார்த்தனே. எங்க அம்மாக்கு இன்னும் என் மேல பாசம் இருக்குன்னு நினைக்கேன். அது எப்படி பாசம் இல்லாமலா போயிரும்? பெத்த தாயாச்சே. அப்ப நம்ம இங்கேயே தங்கிடுவோமா? தங்கி அவங்க அம்மா கூட சேர்த்து வச்சுட்டு தானே போகணும். ஆமா, இங்கேயே தங்கிட வேண்டிதான். முதல்ல ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அதை செய்யுங்கம்மா. முதல்ல வந்ததுல இருந்து வயிறு பசி தாங்க முடியல. ஒரு காப்பி கூட குடிக்க முடியல. இந்த ஊர்ல கடையே இல்லையாமே. ஒரே ஒரு கடை தான் இருக்கும்க்கா அந்த ஊர்ல. ஆத்தங்கரை பக்கத்துல வச்சிருப்பாங்க. நல்லா இருக்கும் அங்க சாப்பாடு. அங்க போவோம். ஐ, சோறு சோறு சோறு. எப்பவும் இதெல்லாம் நான் தானே சொல்லுவேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் சொல்லிக்கிட்டு தாயே.